இன்னைக்கான சிறப்பு திரைப்படம் அதிமுக வர்சஸ் திமுக காரசார விவாதம். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் டபுள் லீவ்ஸ் டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் நான் தான் கிங். நடந்து முடிஞ்ச தேர்தல்ல வெற்றியோ தோல்வியோ கோப்பை எங்களுக்கு தான் டேட்டாவோட என்ட்ரி கொடுக்கும் நாயகனை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் புள்ளி விபர புலிகேசி. கடந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகள், இந்த தேர்தலில் எவ்வளவு வாக்குகள்னு தன்னோட பலத்தை நிரூபிக்கிற விதமா தன்னோட கட்சியின் வாக்கு கணக்கை எடுத்து வைக்கிறாரு நாயகன். மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவர்கள் செய்தார்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணமளத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். ஒரு மார்க்ல பாஸ் ஆனாலும் பாஸ் தான், ஒரு மார்க்ல ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான் அப்படின்ற கணக்கு தெரிஞ்சாலும் 40க்கு 40 எப்படி தெரியுமான்னு புதுவிதமான கணக்கு சொல்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதிமுக கூட்டணி பலம் இல்லை, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம். அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை. இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். தேசிய அளவுல கூட்டணி எப்படி இருக்குது, மாநில அளவுல கூட்டணி எப்படி நடக்குதுன்னு நாயகன் சொல்லும் கணக்குகள் தலை சுற்ற வச்சிருக்கு. இன்னைக்கு வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்ப இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. எதிர்கட்சி நாயகரின் கணக்கு விவரங்களை கேட்டு சொந்த கட்சி, கூட்டு கட்சி, ஆளுங்கட்சி தரப்பிலையும் விதவிதமான விளக்கங்கள் வருவதா பட முடியுது. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்து இருக்குது, 6.59% குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கு. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. மொத்தத்துல நான் தான் கிங்கு, எங்கேயும் எப்போதும் ராஜாதானா. பேன் இண்டியா மூவியாக உருவாகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கல்கி அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு 7 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துல கமல்ஹாசன் அவர்கள், பிரபாஸ் அவர்கள், தீபிகா படுகோனே அவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டார் கேங்கே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல கமல்ஹாசன் அவர்கள் வந்து வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. ஆமா, இதுல குறிப்பா நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இருக்கிறதுலே வந்து வில்லன் கேரக்டருக்கு வந்து அதிகமான சம்பளம் வாங்கினது வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான். இந்த படத்துக்கு T20 வேர்ல்டு கப் வந்து அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்குல்ல. ஆமா, அந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்துச்சு. மழையெல்லாம் காரணமாக டாஸ் போறதுக்கே கொஞ்சம் லேட் ஆச்சு. எப்படியோ ஒரு வழியா போட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டி ஆரம்பிச்சு இந்தியா வந்து 120 டார்கெட் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க. பாகிஸ்தான் அவர்கள் பயங்கர க்ளோஸா வந்துட்டாங்க, 113 ரன் எடுத்துட்டாங்க. 7 ரன் வித்தியாசத்துல இந்திய அணி வந்து இந்த T20 வேர்ல்டு கப் மேட்ச்ல நேத்து வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மேட்ச் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச்ல ஆடவர் ஒற்றை பிரிவுல ஸ்பெயின் நாட்டை சார்ந்த அல்காரஸ் அப்படிங்கிறவங்களும், ஜெர்மனி நாட்டை தந்த ஜெரவ் அப்படிங்கிறவங்களும் போட்டிட்டாங்க.
இந்த போட்டியில வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த அல்காரஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. களிமண் தரை அப்படின்னாலே ஸ்பெயின் நாட்டை சார்ந்த நடால் தான் ஃபேமஸ். இப்போ அதே நாட்டை சார்ந்த அல்காரஸும் வின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கிச்சன் கேபினட் நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில மறக்காம கிச்சன் கேபினட் நிகழ்ச்சியை பாருங்க.